இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பண்ண ட்ரிம்மிங் ஒர்க்லாம் காட்டுறேன். அதுக்கப்புறம் என் கார்டன் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. அதாவது இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது இல்லையா, இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன். ராஞ்சி ஜார்க்கண்ட் இடத்துலையும் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் வந்து நல்லா பூ பூக்கணும் அப்படின்னா அதை வந்து அதை நம்ம கட் பண்ணி விடணும். தேவையில்லாத அதெல்லாம் போச்சுன்னா தான் நம்ம வந்து நல்லா வளரும். இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். இது ரீசெண்டாக தான் நல்லா க்ரோ ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வச்ச மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கேரட் இருக்குது. இது வந்து சில்லி பிளான்ட். இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு சில்லி நான் எடுத்தேன். அப்புறம் இது வந்து லாஸ்ட்டாக நான் எடுத்த புதினா வந்து வச்சுருக்கேன். இது ஆலோவேரா. பார்த்திங்கன்னா நான் ட்ரிம்மிங் பண்ண இவ்வளோ வந்து நான் ட்ரிம் பண்ணியிருக்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் நிறைய. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதில் புதினா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இது வந்து சாமந்தி. 2 மொட்டு 3 மொட்டே இருக்குது, 4. இப்போ இதுவும் புதினா தான். சுற்றி குட்டியாக ஏதோ ஒரு பிளான்ட் இருக்குது, பார்த்தா துளசி மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில. இதுவும் புதினா. அப்புறம் இங்கே ரோஸு. இந்த ரோஸ் வந்து ஹைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இல்லை அப்பப்போ நம்ம பார்த்து ட்ரிம் பண்ணி விடணும். இப்போ தான் நேற்று ஒரு ரோஸ் வந்து நான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அது கொஞ்சம் வெட்டி விடணும். அப்போ தான் அது இன்னும் நல்லா வந்து துளிர்த்து வரும். இதெல்லாம் அந்த ட்ரிம் பண்ண பார்ட்ஸில் கொஞ்சம் இருக்கிறத எடுத்து இது 2 நட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது நிறைய வந்துருச்சுன்னா இது ரோஸ் அஃபெக்ட் ஆகுன்றதுனால எடுத்துருவேன். சும்மா இப்போதைக்கு வச்சுருக்கேன். இது வந்து எப்போவுமே ஸ்னேக் பிளான்ட்டு. இது இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஹைட்டாக போயிட்டே இருக்கும். பாருங்கள், ஸ்னேக் பிளான்ட்டில் பூ வச்சதை நான் இங்கே தான் பார்த்தேன். ஸோ இங்கே தான் நிறைய தொட்டி இருக்குது. இதில் நிறைய சில்லி பிளான்ட்ஸ் தான் இருக்கும். இதையும் ட்ரிம் பண்ணி விட்டேன். இதுலேருந்து ஒரு சில்லியை தான் நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டியாக இருக்குது. இதுதான் டேபிள் ரோஸ் நான் சொல்கிறது. நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். அதுலேயும் அதுதான் இருக்குது, இதுலேயும் அதுதான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் புதினா இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சேன், பட் வரல அது. இதில் கொஞ்சமாக வந்து அதுலேருந்து எடுத்த ட்ரிம் பண்ண பார்ட்ஸை வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் நிறைய கேரட் இருக்கும். எல்லாம் கேரட்டு தான். கேரட்டு, முள்ளங்கி அதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த ஃபுல்லாக அந்த இதே டேபிள் ரோஸ் தான். இதுதான் நம்ம வந்து செம்பருத்தி செடி. இதை பாருங்கள், முட்டு வைக்கும், பட் ஏதாவது வந்து பூச்சி அரிச்சு விட்டுரும். இது பார்த்திங்கன்னா அதிலே வளர்ந்து பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை வந்து அந்த விதை நான் போடவே இல்லை, அதே வந்துருச்சு. இப்போ வந்து அதுலேருந்து ட்ராப் ஆகி மற்ற பிளான்ட்டில் வளர ஆரம்பிச்சிது. இது எனக்கு ஒரு முறை வந்த தெர்மாக்கோல் பாக்ஸு, அதில் மண் கொட்டி வச்சேன். சூப்பராக வந்துருச்சு அந்த டேபிள் ரோஸ்லாம். இதுலேயும் டேபிள் ரோஸ் தான். இது எக்ஸ்ட்ராவாக இதை வளர்ந்துருக்கு. இதுவும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குது. இது என்னன்னு தெரியல. இது வந்து பெட்ரேஷியா ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா காஞ்சிரும். திரும்பி வந்தப்புறம் நல்லா தண்ணி ஊற்றினா நல்லா துளுத்துரும். இப்படி தான் இது இருக்கும். நல்லா புசுன்னு புஷ்ஷு மாதிரி வந்துடும். அவ்வளோதான், எல்லா பிளான்ட்டையும் நான் காமிச்சாச்சு. இதுதான் நான் இன்றைக்கி பண்ண ட்ரிம்மிங் ஒர்க்ஸ் என்னுடைய கார்டனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பால்கனி நான் இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த அளவு இருக்குது. இதில் வந்து நான் வச்சுருக்கிறது ஒரு 15 பாட்டுக்கிட்ட இருக்கும். ஒரு 18 கிட்ட இருக்குது. பட் அது குட்டி குட்டியாக இருக்கிறத விட்டுட்டா அவ்வளோதான் வரும். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.